எந்த ஒரு மாணவராக இருந்தாலும் எந்த பரீட்சைக்கு நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணிக்கிட்டு இருந்தாலும் சிறப்பாக நம்ம பர்ஃபார்மன்ஸ் இருக்கணும், நமக்கு ரொம்ப நல்ல ரிசல்ட் கிடைக்கணுங்கிறது எல்லாருடைய ஆசை. அது 10th போர்டு எக்ஸாமாக இருக்கலாம், 12th போர்டு எக்ஸாமாக இருக்கலாம், இல்லை நீட் எக்ஸாமாக இருக்கலாம், அல்லது வேறு ஏதாவது ப்ரொஃபஷனல் கோர்ஸ் என்ட்ரன்ஸ் எக்ஸாம் கேட்டு ஜிமேட் அந்த மாதிரி இருக்கலாம். இல்லை ஒரு பிஹெச்டிக்கு நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணிக்கிட்டு இருக்கீங்கன்னா அதில் நம்ம கரெக்டானபடி முடிக்கணுங்கிறது இருக்கலாம். இப்படி ஏதாவது ஒன்று பர்ஃபார்மன்ஸ் லெவல் படிப்பை பொறுத்த வரைக்கும் அதிகரிக்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா ரொம்ப அற்புதமாக இதுக்கு உதவக்கூடியது நமது வித்யாசித்திங்கிற வகுப்பு. இந்த வகுப்பு இன்றைக்கி ரெக்கார்டட் கிளாஸாகவே நம்ம ஆப்பில், மொபைல் ஆப்லேயும் வெப்சைட்லேயும் போட்டு வச்சுருக்கோம். ஏன்னா நிறைய மாணவர்களுக்கு இது ரொம்ப தேவைப்படுது. அடிக்கடி நம்மக்கிட்ட என்கொயரிஸ் வருது. அதை லைவ் கிளாஸாக நம்ம எப்பாவது ஒரு முறை தான் நடத்த முடியுது. அதனால் அதை ஆங்கிலத்தில் தான் இருக்கும். அதை நம்ம ரெக்கார்டட் கிளாஸாகவே இருக்குது. அதை தெரியப்படுத்தணுங்கிறது தான் என்னுடைய நோக்கம். ஏன்னா நிறைய மாணவர்களுக்கு இது ரொம்ப உதவியாக இருந்திருக்கு. பல மாணவர்கள் சிஏ போன்ற ரொம்ப கடினமான பரீட்சைகளை கூட இதில் நான் சொல்லி கொடுத்துருக்கிற டெக்னிக்ஸ் எல்லாம் பயன்படுத்தும் போது ஒரே அட்டெம்ப்டில் எல்லா பேப்பர்ஸும் ஃபைனல் எக்ஸாமில் கிளியர் பண்ணியிருக்காங்க. எவ்ரி இயர் அந்த மாதிரி நம்ம ஆல்ஃபா சித்தர்கள் பலர் அதை செய்ய முடியுது. இப்போ இந்த கிளாஸில் என்ன இருக்கும்? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஆல்ஃபா நிலையில் இருந்து படிப்பது எப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கேன். ஏன்னா இந்த ஆல்ஃபா நிலை என்பது ஆழ்மனம் திறந்திருக்கும் நிலை. இப்போ சாதாரணமாக ஒரு மாணவர் படிக்கும்போது மைண்ட் எங்கெங்கேயோ போகும், நிறைய டிஸ்ட்ராக்ஷன் இருக்கும். 1 மணி நேரம் உட்காந்து படித்தா அந்த 1 மணி நேரம் என்னால் முழுசாக அப்சர்வ் பண்ண முடியல, மைண்டை கரெக்டாக ஃபோக்கஸ் பண்ண முடியல. இதுதான் அவங்களுடைய பிரச்சனை. இப்போ இந்த ஆல்ஃபா நிலைக்கு போய் மேலோட்டமான ஆல்ஃபா, நம்ம ஆழ்ந்த தியானத்தை பற்றி இங்கே சொல்லலை, ஒரு ஷாலோ லெவல் ஆஃப் ஆல்ஃபான்னு சொல்லுவோம். மேலோட்டமான ஆல்ஃபா நிலைக்கு போய் அந்த நிலையில் இருந்து படித்தாங்கன்னா ஆழ்மனம் எல்லாத்தையும் அப்படியே அப்சர்வ் பண்ணிக்கும் அவங்க படிக்கிறது. அண்ட் எக்ஸாம் எழுதும்போது அதே ஆழ்மனம் அதே அவங்களுக்கு எடுத்து கொடுக்கும். ஸோ இதுக்கு அந்த ஆல்ஃபா முத்திரைங்கிறது அந்த வகுப்பில் மனசில் பதிய வைக்கிறோம். கரெக்டாக ஆல்ஃபா நிலைக்கு போகும்போது ஒரு முத்திரை கொடுத்துருக்கேன், அந்த முத்திரை வச்சுப்பாங்க. ஆல்ஃபா நிலையும் அந்த முத்திரையும் மனதில் பதிய வைக்கப்படும். அதுக்கப்புறம் எப்போ அந்த முத்திரையை வச்சாலும் ஆல்ஃபா நிலையில் இருப்பீங்க. ஸோ அந்த நிலையில் இருந்து நீங்கள் படிக்கலாம். அதே மாதிரி படிக்கும்போது நிறங்களை எப்படி பயன்படுத்தணும், ஆழ்மனசுக்கு என்ன கட்டளை கொடுத்துக்கணும், அப்போ அந்த ஆழ்மனதின் சக்தியை முழுவதுமாக பயன்படுத்தும் போது படிக்கிறதும் ரொம்ப ஈஸியாகிடும். அதே மாதிரி எக்ஸாம் எழுதும் போதும் ஆழ்மனதின் உதவியை நீங்கள் நாடலாம். ரொம்ப ஈஸியாக படித்ததெல்லாம் எடுத்து கொடுக்கும். இது நிறைய மாணவர்களுடைய அனுபவம். அதனால் படிப்பதை நீங்கள் ரொம்ப கடினமாக கஷ்டப்பட்டு செய்யணும்னு அவசியம் இல்லை. ஸ்மார்ட்டாக கூட செய்யலாம். அதுக்கு உங்கள் மூளையின் பர்ஃபார்மன்ஸ் லெவலை அதிகப்படுத்தணும், மூளையின் செயல்திறனை அதிகப்படுத்தினீங்கன்னா போகிறோம். அதுக்கு நமது வித்யாசித்தி வகுப்பு பெஸ்ட்டு. நம்ம மொபைல் ஆப், நம்ம வெப்சைட்டில் ரெடிலி அவைலபிளாக இருக்குது. அதை பார்த்து அட்டெண்ட் பண்ணிக்கோங்க.